Welcome to Aram'S Academy. In today's Rush Through series, we'll see about pollutant and news. So first pollutant என்ன அப்படின்னா manganese. So manganese in water is causing cancer in Bihar's Gangetic Plains study. So Biharல groundwaterல இந்த manganese contamination ஜாஸ்தியாகி வாட்டர் பாடிஸ்ல contamination of manganese ஜாஸ்தியாகி கேன்சர் இன்சிடென்ட்ஸ் அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறத நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால manganese நியூஸ்ல இருக்கு. ஸோ அப்போ we should know about manganese and its properties, அதோட sources, effects, everything பார்க்கணும். ஸோ manganese எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ manganese வந்து நம்ம குடிக்கிற தண்ணியில் அதிகபட்சம் எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னால் 100 மைக்ரோகிராம் பர் லிட்டர் இருக்கலாம். ஸோ இது வந்து WHO ஸ்டாண்டர்டும் இதுதான், நம்மளோட BISோட ஸ்டாண்டர்டும் இதுதான். ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸோட ஸ்டாண்டர்டும் இதுதான், WHO ப்ரிஸ்கிரைப் பண்ணுற ஸ்டாண்டர்டும் இதுதான். ஸோ அந்த மேக்ஸிமம் த்ரெஷ்ஹோல்டு லிமிட், பெர்மிசிபிள் லிமிட் அண்ட் பர் லிட்டர் எவ்வளோ அப்படின்னு சொன்னால் 100 மைக்ரோகிராம் இருக்கலாம். அது இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு மேலே அது இருக்கிற வரைக்கும் ஆக்சுவலி இது வேணுமும் கூட, நமக்கு தேவையான ஒரு பொருளும் கூட. அதுக்கு மேலே போகும்போது தான் அது டாக்ஸிக்காக வந்து மாறுது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேங்கனீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திஸ் இஸ் த 5th மோஸ்ட் abundant மெட்டல் present on earth. ஸோ எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சைட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா கார்பனேட்ஸாக இருக்கலாம், இல்லை சிலிகேட்ஸாக இருக்கலாம், இந்த 3 ஃபார்மில் இருக்கலாம். ஸோ எர்த்தில் உள்ள 5th மோஸ்ட் abundant மெட்டல் வந்து மேங்கனீஸ் தான். ஸோ இப்போ மேங்கனீஸோட சோர்ஸ் எடுத்துகிட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுட்டில், வாட்டரில், சாயிலில், ராக்கில் இருக்கலாம், நேச்சுரலாகவே இருக்கலாம். அண்ட் தென் நேச்சுரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செடிமெண்ட்ரி ராக்ஸ்லையும் இக்னியஸ் ராக்ஸ்லையும் இருக்கலாம். அந்த ஜியோஜெனிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். சம்வேர் மேங்கனீஸ் ஜாஸ்தியாக இருக்கும் பிகாஸ் ஆஃப் தி எர்த் ஃபார்மேஷன் ப்ராசஸ். அதில் இக்னியஸ் ராக்ஸ்லையும் செடிமெண்ட்ரி ராக்ஸ்லையும் மேங்கனீஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கலாம். அதோட வெதரிங் கேன் ஆட் மேங்கனீஸ் இன்டு தி என்விரான்மெண்ட் நடக்கலாம். அண்ட் தென் வந்து ஓவர் யூஸ் ஆஃப் ஃபெர்டிலைசர்ஸ், அக்ரிகல்ச்சரில் ஃபெர்டிலைசர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா மேங்கனீஸை ரிலீஸ் பண்ணலாம். அண்ட் தென் சாயில் எரோஷன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஸோ ரொம்ப டீப்பராக ட்ரில் பண்ண அந்த டீப்பர் டெபாசிட்ஸ் ஆஃப் மேங்கனீஸ் கேன் மிக்ஸ்ட் வித் தி கிரவுண்ட் வாட்டர். அது போக இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன்னு பார்க்கும்போது இந்த மைனிங், ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ், மேங்கனீஸ் பேஸ்ட் பேட்டரி இண்டஸ்ட்ரீஸ், இது எல்லாமே மேங்கனீஸ் கண்டாமினேஷனை ப்ரமோட் பண்ணலாம். ஓகேங்களா? பட் மேங்கனீஸ்க்கு யூஸும் இருக்குது. ஏன்னா நீங்கள் இந்த லிமிட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கண்டிப்பாக யூஸ் ஆகவும் செய்யும். ஸோ மேங்கனீஸ் ஆக்சுவலி என்னன்னா இட் இஸ் அன் எசென்ஷியல் ட்ரேஸ் எலிமெண்ட், நம்ம பாடிக்கு தேவைப்படுற ஒரு எசென்ஷியல் ட்ரேஸ் எலிமெண்ட். எஸ்பெஷலி இந்த ட்ரேஸ் எலிமெண்ட்டோட வேலை என்ன அப்படின்னா மெயின்டைனிங் பாடி ஹோமியோஸ்டேசிஸ். நம்ம ஹோமியோஸ்டேட்டிக் அனிமல் அப்படின்னு பார்த்துருப்போம், ஆமாங்களா? ஸோ நம்மளோட இன்டர்னல் என்விரான்மெண்ட்டை ரெகுலேட் பண்ண முடியும். அப்படி ரெகுலேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற ஒன் ஆஃப் த ட்ரேஸ் எலிமெண்ட், ஒன் ஆஃப் த எசென்ஷியல் ட்ரேஸ் எலிமெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேங்கனீஸ். அதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே போகும்போது அது டாக்ஸிக்காக மாறும். ஸோ 100 மைக்ரோகிராம் பர் லிட்டர் இஸ் பெர்மிசிபிள். ஸோ பெர்மிசிபிள் பை WHO, BIS ஸ்டாண்டர்டும் அதுதான். அதுக்கு மேலே போகும்போது அது டாக்ஸிக்காக மாறுது. ஸோ நம்மளோட கன்சம்ஷன் அதுக்கு மேலே போகுதுன்னா என்ன ஆகலாம்? ரீசெண்ட் ஸ்டடி வந்து கேன்சர் வந்திருக்கு, ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்திருப்பாங்க. ஸோ அது கன்சியூம் பண்ணவங்களுக்கு எவ்வளோ பேத்துக்கு கேன்சர் வந்திருக்கு, மற்றவங்களுக்கு என்ன, அந்த மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸே எடுத்திருப்பாங்க. அதில் தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ மேங்கனீஸ் வந்து கேன்சரை காஸ் பண்ணுற அளவுக்கு டாக்ஸிக்காக இருக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நம்ம அவ்வளோ கண்டுபிடிச்சிருந்திருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஜென்ரலாக என்ன இம்பாக்ட் சொல்லலாம்? ஏக்ஸ் அண்ட் பெயின் வரலாம். அண்ட் தென் வீக்னஸ், கிளம்சினஸ் இது வரலாம். அனரெக்ஷியா வந்து வரலாம். அண்ட் தென் ஸ்லீப்லெஸ்னஸ் வந்து வரலாம். இன்சோம்னியா வந்து வரலாம். அதான் பசி இல்லாமல் இருக்கலாம், இன்சோம்னியா வரலாம், தூக்கம் இல்லாமல் இருக்கலாம், எமோஷனல் இன்ஸ்டெபிலிட்டி வரலாம். ஸோ டிஃபிகல்ட்டி வித் கேட், அந்த நடக்கிறதுல நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி நடப்போம்ல, அந்த நடக்கிறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் வந்து வரலாம். இது யூஸ்வலாக. இப்போ ரீசெண்ட் ஸ்டடி என்ன அப்படின்னா கேன்சர் வந்திருக்கு அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் மேங்கனீஸ். ஸோ மேங்கனீஸோட பேசிக் இன்ஃபோ வந்து என்ன, சோர்சஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, இதில் கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஆல்சோ காசஸ் மேங்கனீஸ் கண்டாமினேஷன், அதை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் அபவுட் மேங்கனீஸ். ஸோ நெக்ஸ்ட் பொல்யூட்டன்ட் என்ன அப்படின்னா we have underestimated amount of tiny plastic particles present in bottled water, study says. So that is about nanoplastics. இது வந்து ரிப்பீட்டடாக நியூஸில் இருக்குது. இன்னொரு நியூஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இது ரீசென்ட்லி ஹியூமன் பிரெயின்ஸ் ஃபவுண்ட் கண்டாமினேட்டட் வித் நானோபிளாஸ்டிக்ஸ். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நானோபிளாஸ்டிக்ஸ் வந்து ஹியூமன் பிரெயினில் இருந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அப்போ வி ஷுட் நோ வாட் இஸ் நானோபிளாஸ்டிக்ஸ். நம்ம ஜெனரலி பிளாஸ்டிக்ஸ்னால் என்னென்னு பார்த்து பிளாஸ்டிக் கண்டாமினேஷன், பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அது பார்த்துருப்போம். மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் 5 மில்லிமீட்டருக்கும் சைஸ்க்கு கம்மியாக இருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ், இதெல்லாம் பார்த்துருப்போம். பட் இப்போ ரீசெண்ட் நியூஸ், ஒரு லிட்டர் பாட்டில்டு வாட்டரில் மோர் தென் 90,000 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நானோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் வெரி ரீசெண்ட்லி இந்த நியூஸ் வந்திருக்கு. ஸோ ஹியூமன் பிரெயினில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நானோ பிளாஸ்டிக்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ அப்போ வி ஷுட் நோ வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக், அது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நானோ பிளாஸ்டிக்ஸ் என்ன கதை அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ஸ்டடி சொல்கிறது தான், a liter of bottled water can contain more than 1 lakh particles of micro and nano plastics. இதில் more than 90% எது அப்படின்னா நானோ பிளாஸ்டிக்ஸ், less than 10% தான் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். நம்ம மைக்ரோ பிளாஸ்டிக்கை
கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், கன்சிடர் பண்ணுறோம். பட் நம்ம இவ்வளோ நாளாக நானோ பிளாஸ்டிக்ஸை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதுதான் இப்போ ரீசென்ட் ஸ்டடி. ஓகேங்களா? ஸோ நானோ பிளாஸ்டிக்ஸ் மோர் தென் 90% நானோ பிளாஸ்டிக்ஸ் தான் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அப்போ வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக்? நானோ பிளாஸ்டிக்னா என்ன அப்படின்னா பேசிக்கலி ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும். டைமென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 நானோமீட்டர் டு 1 மைக்ரோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது. இதை தான் நானோ பிளாஸ்டிக்ஸ் அப்படிங்கிறோம். ஸோ 1 நானோமீட்டர் டு 1 மைக்ரோமீட்டர் இது நானோ பிளாஸ்டிக். ஓகேங்களா? லெஸ் தென் 5 மில்லிமீட்டர் சைஸில் இருக்கிறது மைக்ரோ பிளாஸ்டிக். ஓகேங்களா? ஸோ யூஸ்வலாக அந்த ப்ரீஃபிக்ஸ் மைக்ரோ அப்படிங்கிறது 1 மில்லியன்த், ஒரு மில்லியனில் எத்தனை மடங்கு 1 மில்லியன்த்தை மீன் பண்ணும். நானோ அப்படிங்கிற ப்ரீஃபிக்ஸ் வந்து 1 பில்லியன்த்தை மீன் பண்ணும். ஒரு பில்லியனில் எத்தனை மடங்கு இருக்குது அப்படிங்கிறத மீன் பண்ணும். ஸோ இதுதான் நானோ பிளாஸ்டிக். ஏன்னா மற்றபடி உங்களுக்கு பிளாஸ்டிக்ஸ் பற்றி ஜென்ரல் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இங்கே நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக், அந்த சைஸ் என்ன, மெஷர்மெண்ட் வந்து என்ன, அதான். ஸோ 1 பில்லியன்த், 1 நானோமீட்டர் டு 1 மைக்ரோமீட்டர் இதுதான் நானோ பிளாஸ்டிக் அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ நானோ பிளாஸ்டிக் ஆக்சுவலி என்ன டிஃபிகல்ட் டு அனலைஸ். ஏன்னா ஒன்று வந்து சைஸு, இன்னொன்று வந்து டிஃப்ரெண்ட் இந்த டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ரொம்ப குட்டி சைஸு, டிஃப்ரெண்ட் டயக்னாஸ்டிக் டெக்னிக்ஸு, டிஃப்ரெண்ட் எபிலிட்டி இருக்கும். அவ்வளோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் எஸ்கேப் ஆகிட்டு இருந்திருக்கு. ஸோ வெரி ரீசென்ட்லி ராமன்ஸ் ஸ்கேட்டரிங் எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு கண்டுபிடிச்சிருப்பாங்க இந்த நானோ பிளாஸ்டிக் இருக்குது அப்படிங்கிறது. அதனால் அவங்க அந்த ஆர்டிக்கிளில் ப்ரப்போஸ் பண்ண விஷயம் என்னென்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த பாட்டில்டு வாட்டர், திஸ் பிளாஸ்டிக் பாட்டில் வாட்டரை அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து அவாய்ட் பண்ணுறீங்க. வேறு எங்கே போனாலும் பாட்டில் வாட்டர் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு போயிருங்க. அதுதான் அந்த ஆர்டிக்கிள் நிறைய பேசியிருப்பாங்க. கடைசியாக கன்க்ளூட் பண்ணுறது இதுதான். ஓகேங்களா? ஏன்னா 90,000 பார்ட்டிகல்ஸ், மோர் தென் 90,000 பார்ட்டிகல்ஸ் ஆஃப் நானோ பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. பிளாஸ்டிக்கில் உள்ள எந்த பொருளும் உடலுக்கு உகந்ததெல்லாம் கிடையாது இல்லை. இப்போ என்னெல்லாம் இருக்கும், இப்போ ஜென்ரலி இந்த பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் இதில் என்னென்ன பிளாஸ்டிக் காம்பனண்ட் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். பாலியமைடு 66 இருக்கலாம், அண்ட் தென் பாலிப்ரொப்பலன், பாலிஎத்திலின், பாலிமீத்தைல் மெத்தாக்ரிலேட், and then polyvinyl chloride, polyester, polyethylene terephthalate. இதெல்லாம் காமன் பிளாஸ்டிக் காம்பனன்ட்ஸ் present in the plastic water bottles. ஸோ இது எதுவுமே நம்ம பாடிக்கு ஆப்வியஸ்லி நல்லது கிடையாது இல்லையா. அண்ட் மேஜர்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காம்பனன்ட்ஸ் என்னென்னா நம்ம ஹார்மோன்ஸை எஃபெக்ட் பண்ணும், எண்டோக்ரைன் சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணும். அதுதான் பெரிய பிரச்சனையே. ஓகேங்களா? ஸோ மேஜராக நிறைய இம்பாக்ட்ஸை கொடுக்கும், அதனால் நிறைய ஆர்கன்ஸ் டேமேஜ் ஆகும். மேஜர்லி திஸ் காம்பனன்ட்ஸ் எஃபெக்ட்ஸ் அவர் ஹார்மோனல் பேலன்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஸோ ஜென்ரலி நம்ம இது ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் பிளாஸ்டிக்ஸ் எங்கெல்லாம் இருக்கும், நம்ம எப்படி அதை இன்ஹேல் பண்ணிக்கிறோம், தட் இஸ் டெர்மல் கான்டாக்ட் இருக்குது, இன்ஜெக்ஷன் த்ரூ ஃபுட்டு வந்து நம்ம கன்சியூம் எடுத்துக்கிறோம், இன்ஹலேஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஏர், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ இதோட இம்பாக்ட் என்ன அப்படின்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி அங்கே ஒரு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தேன் பார்த்தீங்களா, அது எல்லாமே மோஸ்ட்லி எதை எஃபெக்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸை எஃபெக்ட் பண்ணும், ஹார்மோன்ஸ் எண்டோக்ரைன் சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணும். அப்படி ஹார்மோன் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகும், ஃபெர்டிலிட்டி எஃபெக்ட் ஆகும், அண்ட் தென் நர்வஸ் சிஸ்டம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, ஹைப்பர் டென்ஷன், கார்டியோவாஸ்குலர் டிசீசஸ் வந்து வரலாம், அண்ட் தென் லங் அண்ட் லிவர் கேன்சர் கூட வரலாம். ஸோ இதுதான். அதனால தான் வந்து என்னென்னா அந்த ஒரு பெரிய ஆர்டிக்கல் நிறைய இந்த டேட்டாஸாக கொடுத்துருப்பாங்க. ஃபைனலாக அவங்க சொன்னது என்னென்னா, வெளியே ட்ராவல் பண்ணுறீங்களா தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போயிருங்க, பிளாஸ்டிக் பாட்டில் வெளியில் வாங்காதீங்க, குழந்தைங்களுக்கு ஃபுட்டு கொடுக்க போகிறீங்களா ஸோ இந்த ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரெடிமேட் ஃபுட்டு, பிளாஸ்டிக் கண்டெய்னர் உள்ள ஃபுட்டை வாங்காதீங்க. இந்த மாதிரி இந்த ஜென்ரலாக ஒரு அட்வைஸ் இருக்கும்ல, அதுதான் வந்து ஆக்சுவலி கொடுத்துருப்பாங்களே. ஸோ இப்போ இந்த நியூஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கண்டென்ட் இஸ் வாட் இஸ் நானோ பிளாஸ்டிக் அண்ட் அதில் உள்ள பிளாஸ்டிக் காம்பனண்ட் எதெல்லாம், மீன்ஸ் அந்த பாட்டில்டு வாட்டரில் உள்ள அந்த பிளாஸ்டிக் கண்டெய்னரில் உள்ள பிளாஸ்டிக் காம்பனண்ட் என்னெல்லாம், அண்ட் தென் முக்கியமாக இது ஹார்மோனல் எண்டோக்ரைன் சிஸ்டமை எஃபெக்ட் பண்ணும். இதுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன் அபவுட் திஸ் நானோ பிளாஸ்டிக்ஸ் அண்ட் அன்ரிலேட்டட் கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ த நெக்ஸ்ட் நியூஸ் என்னது அப்படின்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன். 16 students fall sick after ammonia gas leak from fertilizer plant in Rajasthan's Kota. And then இன்னொரு ammonia gas leak, NGT takes Zomato cognizance, directs TNPCB to file report. இது ஆக்சுவலி நான் 2 நியூஸ் ஆர்டிக்கல் மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். அமோனியா கேஸ்ன்னு எடுத்துக்கிட்டா நான் நிறைய இடங்களில் மல்டிபிள் லொக்கேஷன்ஸில் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா, அந்த ஃபெர்டிலைசர் பிளான்ஸ்ல இதெல்லாம் அமோனியா கேஸ் லீக் ஆகி சில இன்சிடென்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. ஒரு 3-4 டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 டைம்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை நியூஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த அமோனியா கேஸ். அப்போ அமோனியா கேஸ்னா என்ன, அதோட இம்பாக்ட் என்ன, அதோட சோர்சஸ் என்ன, அது அவசியம் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அமோனியா எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அமோனியா பேசிக்கலி ஒரு கலர்லெஸ், ஹைலி ரியாக்டிவ் அண்ட் சால்யூபிள் alkaline gas. So colorless,
highly reactive, soluble component. ஸோ soluble ஒரு கலர்லெஸ் ஆல்கலைன் கேஸ் இதுதான். ஸோ அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செகண்டரி பர்டிகுலேட் மேட்டர்ஸை ஃபார்ம் பண்ணும். அமோனியாவில் பிரச்சனை என்னன்னா அது வந்து பர்டிகுலேட் மேட்டரை ஃபார்ம் பண்ணும், எஸ்பெஷலி பர்டிகுலேட் மேட்டர் 2.5 ஃபார்ம் பண்ணும். அது இன்னும் டேஞ்சரஸ் இல்லைங்களா, அதுதான் ப்ராப்ளமே. ஸோ இந்த அமோனியோட சோர்சஸ் மெயின்லி எதெல்லாம் அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் மெனியூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். மேஜர் இந்த அமோனியா கேஸ் இன் அட்மாஸ்பியர் வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட்டட் பை அக்ரிகல்ச்சர் செக்டார் தான். ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் menus, fertilizers and natural menus also, and then biomass burning, fertilizer manufacturing industries, and then catalytic converters and petrol costs, landfill sites, sewage works, composting of organic materials, industry and wild mammals and birds. இது எல்லாமே sources of ammonia. ஸோ இப்போ அமோனியோட எஃபெக்ட்ஸ் என்ன, அமோனியாவுக்கு ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆகிறோம், அமோனியா கேஸ்க்கு ஜாஸ்தி எக்ஸ்போஸ் ஆகிறோம். இப்போ இந்த ஃபெர்டிலைசர் பிளான்ஸ் எல்லாம் லீக்கேஜ் ஆகி பீப்புள் எஃபெக்டாக இருக்காங்க இல்லைங்களா, அஸ் அ ரிசல்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா இரிட்டேஷன் டு தி ஐஸ், நோஸ், த்ரோட் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் எல்லாமே இரிட்டேட் ஆகும். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஸ்மால் அமௌண்ட்ஸில் இன்ஹேல் பண்ணும்போது, லார்ஜர் அமௌண்ட்ஸை இன்ஹேல் பண்ணுறோம் NH3 அமோனியாவை அப்படின்னா என்ன ஆகுனா அது டெஃபினெட்லி பாய்சனஸ் விச் இன்க்ளூட்ஸ் டிக்ரீஸ்ட் லங் ஃபங்க்ஷன். ஸோ லங் ஃபங்க்ஷன் கம்மி ஆகலாம், அது கொஞ்சம் சிவியர் ஆகும்போது உயிரே கூட போகலாம். இது ஹியூமன் ஹெல்த்துக்கு. ஓவரால் என்விரான்மெண்ட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா திஸ் அமோனியா கேன் காஸ் யூட்ராஃபிகேஷன், ஆமாங்களா, அந்த அசிடிஃபிகேஷன் ஆஃப் டெரெஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம்ஸ். இதுதான் பிரச்சனையே. ஸோ ஹியூமன் ஹெல்த்துக்கும் டேமேஜை கொடுக்கும், என்விரான்மெண்ட்டுக்கும் டேமேஜை கொடுக்கும். ஸோ இப்போ இந்த இன்ஃபோகிராஃபில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஸோ அக்ரிகல்ச்சர் தான் மேஜர் சோர்ஸ் ஃபார் அமோனியா கேஸ் இன் டு தி அட்மாஸ்பியர் அப்படிங்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 87% ஆஃப் ஏர்பார்ன் அமோனியா வந்து ரிலீஸ்டு ஃப்ரம் அக்ரிகல்ச்சர் செக்டார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இந்த ஃபெர்டிலைசர் ப்ரொடக்ஷன், டீகம்போசிஷன், போத் ஏரோபிக் அண்ட் அனரோபிக், இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் more than 83% ஆஃப் அட்மாஸ்பரிக் அமோனியாவுக்கு ரீசன் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ அமோனியா என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகும்போது, ஸோ அதில் அட்மாஸ்பியரில் ரியாக்ட் ஆகும்போது தட் வில் ப்ரொடியூஸ் பர்டிகுலேட் மேட்டர்ஸ், எஸ்பெஷலி பர்டிகுலேட் மேட்டர்ஸ் 2.5 ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் ஹெல்த் ரிஸ்க் வந்து அதிகமாகும். ஸோ இப்போ ஃபார்ம் ஆகுது, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்டியோவாஸ்குலர் அண்ட் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்டை டெஃபினெட்லி எஃபெக்ட் பண்ணும். எஸ்பெஷலி அமோனியா வந்து பார்த்தீங்கன்னா அமோனியா எமிஷன் தட் கேன் ட்ராவல் ஃபார் வெரி லாங்கர் டிஸ்டன்ஸ்க்கு ட்ராவல் பண்ணுது த்ரூ மீன்வைல் வந்து பர்டிகுலேட் மேட்டர்ஸை ஃபார்ம் பண்ணிடுது அப்படின்னா ஹைலி ரிஸ்க் ஃபார் ஹெல்த் அண்ட் என்விரான்மெண்ட்டாக மாறும். அதுதான். ஸோ இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு எடுத்துக்கிட்டோம்னா அசிடிஃபிகேஷன் ஆஃப் ஹேபிடேட்ஸ் வரலாம், அண்ட் தென் வந்து அதனால பயோடைவர்சிட்டி ரெடியூஸ் ஆகலாம். ஸோ எக்ஸசிவ் நைட்ரஜன் இன் ஹேபிடேட்ஸ் அண்ட் அசிடிஃபிகேஷன் டெஃபினெட்லி வந்து நடக்கலாம். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் அமோனியா பேசிக்லி ஒரு கலர்லெஸ் பஞ்சன்ட் கேஸ் மேட் ஃப்ரம் நைட்ரஜன் அண்ட் ஹைட்ரஜனும் சேரதால உருவாகுது, நேச்சுரலாகவும் ரிலீஸ் ஆகுது, மேன்மேட் காம்பனன்ட்ஸ் மூலமாகவும் ரிலீஸ் ஆகுது. ஓகேங்களா. ஸோ இது ஏர் வாட்டர் சாயிலில் மிக்ஸ் ஆகும்போது பியாண்ட் த லிமிட் போகும்போது ஹைலி டேஞ்சரஸாக வந்து மாறுது. ஒரு குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் பியாண்ட் த லிமிட் போகும்போது ஹைலி டேஞ்சரஸாக மாறுது. ஸோ பிரைமரி சோர்சஸ் அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரியல் சோர்சஸ் அண்ட் வெஹிகுலர் எமிஷன்ஸ். இதுதான் ஓவரால் இன்ஃபர்மேஷன் அபவுட் அமோனியா. அமோனியானா என்ன, அதோட சோர்சஸ் என்ன, எஃபெக்ட்ஸ் என்ன, அண்ட் முக்கியமாக அதோட எஃபெக்டில் இட் வில் ஃபார்ம் செகண்டரி பொல்யூட்டன்ட், பர்டிகுலேட் மேட்டர்ஸை ஃபார்ம் பண்ணும். எஸ்பெஷலி பர்டிகுலேட் மேட்டர் 2.5 ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி வெரி ஹை. அதனால தான் அது ஹைலி டேஞ்சரஸ் ஃபார் ஹெல்த்தாக வந்து மாறுது. ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் அபவுட் அமோனியா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இம்பார்ட்டன்ட் பொல்யூட்டன்ஸ் இன் நியூஸ். Prepare well. All the best. Thank you all.